Hare Krishna. So, Srimad Bhagavatam 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயாமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. So, 7வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். காமம் தஹந்தி கிருத்தினோ நனுரோஷ திருஷ்ட்யா ரோஷம் தஹந்தமுத்ததே ந தஹந்த்யசஹ்யம். சோயம் யதனந்தரம் அலம் பிரவிஷன் பிபேதி காமக் கதம் நோ புனரஸ்ய மனஸ்ரயேத. கூட சொல்லுங்க. காமம் காமம் தகந்தி தண்டிக்க கிருதின மகா பராக்கிரமம் வாய்ந்தவர். நானு ஆனால் ரோச திருஷ்டியா கோபமான பார்வையால் ரோசம் கோபம் தகந்தம் கட்டுப்படுத்தப்பட்டு உத ஆயினும் தே அவர்கள் நா முடியாது தகந்தி வெல் அசக்கியம் பொறுக்க முடியாத ச அந்த அயம் அவரை எத் ஏனெனில் அந்தரம் தமக்குள் அலம் ஆனால் பிரவிசன் நுழையும் பிபேதி அச்சமடைகிறது. காம காமம் கதம் எப்படி நு உண்மையில் புன மீண்டும் அஸ்ய அவரது மன மனம் ஸ்ரேயத அவரிடம் புகலிடம் கொள்ள. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சிவபெருமானை போன்ற பராக்கிரமசாலிகள் தங்களின் கோப பார்வையால் காமத்தை வென்று அதை முறியடித்துள்ளனர். இருப்பினும் கட்டுப்படுத்த முடியாத கோப விளைவுகளிலிருந்து அவர்களால் விடுபட முடியவில்லை. இத்தகைய கோபத்திற்கு பகவானின் இதயத்தில்
இடமில்லை. அவர் இவற்றுக்கெல்லாம் மேற்பட்டவர் ஆவார். எனவே அவரது மனதில் காமம் எவ்வாறு உறைவிடம் கொள்ளும்? பொருளுரை: சிவபெருமான் கடுந்தவத்துடன் கூடிய தியானத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது காமதேவனான மன்மதன் காம இச்சை என்னும் அம்பை அவர் மீது பாய்ச்சினான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் கடும் கோபத்துடன் மன்மதனை நோக்கியதால் அவனுடைய உடல் உடனே நாசம் செய்யப்பட்டது. சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருப்பினும் அத்தகைய கோபத்தின் விளைவுகளிலிருந்து அவரால் விடுபட முடியாமல் இருந்தது. ஆனால் பகவான் விஷ்ணுவின் நடத்தையில் கோபம் உண்டாக்கும் இத்தகைய சம்பவம் நிகழ்ந்ததே கிடையாது. மாறாக பகவானின் மார்பின் மீது வேண்டுமென்றே உதைத்து அவரது பொறுமையை பிருகு முனிவர் சோதித்தார். ஆனால் பிருகு முனியிடம் கோபப்படுவதற்கு பதிலாக தமது மார்பு மிகவும் கடினமானதாக இருப்பதால் பிருகு முனியின் பாதம் மிகவும் புண்பட்டிருக்கும் என்று கூறி அவரிடம் பகவான் மன்னிப்பை கோரினார். பிருகுபாத எனப்படும் பிருகு முனியின் பாத அடையாளத்தை பகவான் பொறுமையின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டார். அவர் எவ்விதமான கோபத்தாலும் பாதிக்கப்படுவதே இல்லை. எனவே கோபத்தை விட பலன் குறைந்ததான காமத்திற்கு அங்கு எப்படி இடம் இருக்க முடியும்? காமமோ அல்லது ஆசையோ நிறைவேறவில்லை எனில் கோபம் பிறக்கிறது. ஆனால் கோபமே இல்லையெனில் காமத்திற்கு இடமேது? பகவான் ஆப்த காமா எனப்படுகிறார். அதாவது தமது விருப்பங்களை தாமாகவே நிறைவேற்றிக் கொள்பவர் என்பது இதன் பொருளாகும். அவரது ஆசைகளை திருப்திப்படுத்துவதில் ஒருவருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. பகவான் எல்லையற்றவராக இருப்பதால் அவரது விருப்பங்களும் எல்லையற்றவையாகவே உள்ளன. பகவானை தவிர மற்றெல்லா ஜீவராசிகளும் எல்லா விஷயங்களிலும் எல்லைக்கு உட்பட்டவர்களாவார். அப்படியெனில் எல்லைக்கு உட்பட்டவனால் எல்லையற்றவரின் விருப்பங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? எனவே பரிபூர்ண முழுமுதற் கடவுளிடம் காமமோ கோபமோ கிடையாது. மேலும் சில சமயங்களில் பரமனிடம் காமமும் கோபமும் காணப்பட்டாலும் அதை ஒரு தெய்வீகமான வரப்பிரசாதமாகவே கருத வேண்டும். ஹரே கிருஷ்ண. 8வது ஸ்லோகம். விதஸ் சபத்னி உதிதபத்ரிபிரந்தி ராஜ்ஞோ பாலோபி சன் உபகதஸ்தபசே வனானி தஸ்மாதாத் த்ருவகதிம் கிருணதே பிரசன்னோ திவ்யாஸ்துவந்தி முனயோ யத் உபரி அதஸ்தாத். மொழிபெயர்ப்பு: துருவன் ஒரு சிறுவனாக இருந்தும் தன் தந்தையான அரசரின் 2வது மனைவியால் கடுஞ்சொற்களால் அவமானப்படுத்தப்பட்டதால் காட்டில் கடுந்தவத்தை மேற்கொண்டார். அவருடைய பிரார்த்தனையில் திருப்தியடைந்த பகவான் பெரும் முனிவர்களால் வழிபாடு செய்யப்பட்டவரும் துருவலோகத்தை அவருக்கு அளித்தார். மிகச்சிறந்த பக்தரும் உத்தானபாத மகராஜனின் புதல்வருமான இளவரசர் துருவன் 5 வயது மட்டுமே நிரம்பிய நிலையில் தனது தந்தையின் மடி மீது அமர்ந்திருந்தார். அரசனும் அவரை தட்டி கொடுத்து கொண்டிருந்தார். துருவனின் மாற்றாந்தாய் இதை விரும்பவில்லை. இதனால் மடியில் இருந்த அவரை கீழே பிடித்திழுத்து தமக்கு அவர் மகனாக பிறக்காததால் அரசரின் மடியில் அமரும் தகுதி அவருக்கு இல்லை என்று கூறினாள். மாற்றாந்தாயின் இச்செயலால் சிறுவன் அவமானம் அடைந்தான். அவரது தந்தை 2வது மனைவியிடம் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருந்ததால் அவரும் அதை தடுக்கவில்லை. இச்சம்பவத்துக்கு பின் இளவரசரான துருவன் தமது சொந்த தாயிடம் சென்று முறையிட்டார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அவள் கண்ணீர் விட்டாள். தன் தந்தையின் அரியாசனத்தில் அமர்வது எப்படி என்று சிறுவன் தன் தாயிடம் வினவினான். அதற்கு பகவான் மட்டும்தான் உதவ முடியும் என்று நிராதரவான நிலையில் இருந்த ராணி பதில் கூறினாள். பகவானை எங்கு காண முடியும் என்று சிறுவன் கேட்டான். அதற்கு ராணி, பெரும் முனிவர்கள் சில சமயங்களில் பகவானை அடர்ந்த காட்டினுள் காண்கின்றனர் என்று பதில் கூறினாள். உடனே சிறுவனான இளவரசர் தன் நோக்கத்தை அடைவதற்காக காட்டினுள் சென்று கடுந்தவகங்களை மேற்கொள்ள முடிவு செய்தார். இளவரசரான துருவன் தனது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரத முனிவரின் உபதேசத்தின் கீழ் கடுந்தவத்தை மேற்கொண்டார். இந்நோக்கத்திற்காக நாரத முனிவரை பகவானே அங்கு அனுப்பி வைத்தார். துருவனும் நாரதர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் 18 அச்சங்களை கொண்ட மந்திரத்தை உபதேசித்து அவருக்கு தீட்சையளித்தார். பிறகு பகவான் வாசுதேவன் 4 கரங்களுடன் கூடிய விஷ்ணிகர்ப்ப ரூபத்தில் தோன்றி 7 நட்சத்திரங்களுக்கு மேலேயுள்ள ஒரு கிரகத்தை இளவரசருக்கு அளித்தார்.
இவ்வாறாக தான் மேற்கொண்ட காரியத்தில் வெற்றியடைந்த துருவன் பகவானை நேருக்கு நேராக கண்டு தனது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றப்பட்டு திருப்தி அடைந்தார். இளவரசனான துருவ மகாராஜனுக்கு அளிக்கப்பட்ட கிரகம் நிலையானதொரு வைகுண்ட லோகமாகும். இது பரமபுருஷரான வாசுதேவனின் விருப்பத்தால் ஜடவெளியில் எழுந்தருளச் செய்யப்பட்டதாகும். இந்த கிரகம் ஜடவெளிக்குள் இருந்தாலும் பிரளய காலத்தில் இது அழிவுக்கு உட்படாமல் அதன் இடத்திலேயே நிலையாக நிற்கக்கூடியதாகும். மேலும் என்றுமே அழிவுக்குட்படாத ஒரு வைகுண்ட லோகமாக இது இருப்பதால் இவ்வுலகம் 7 நட்சத்திரங்களின் வாசிகளாலும் வழிபடப்பட்டு வருகிறது. இந்த நட்சத்திரங்கள் துருவலோகத்திற்கு கீழே உள்ளன. துருவலோகத்துக்கு மேலே உள்ள கிரகவாசிகளும் கூட இதை வழிபடுகின்றனர். பிருகு மகரிஷியின் கிரகம் துருவலோகத்திற்கு மேற்புறத்தில் அமைந்துள்ளது. எனவே தமது தூய பக்தரை திருப்திப்படுத்துவதற்காக பகவான் பிருஷ்ணிகற்பராக அவதரித்தார். மேலும் இளவரசரான துருவன் மற்றொரு தூய பக்தரான நாரதரால் தீட்சை அளிக்கப்பட்ட பின் மேலே குறிப்பிடப்பட்ட மந்திரத்தை ஜபித்ததனால் இப்பூரணத்துவத்தை அடைந்தார். உறுதியான மனம் படைத்த ஒருவரால் பகவானை நேரில் சந்திக்கக்கூடிய மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். மேலும் ஒரு தூய பக்தரால் வழிகாட்டப்படுவதாலும் எப்படியாவது பகவானை சந்தித்து விட வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தினாலும் தானாகவே அவர் பகவானை காண்பதில் முன்னேறி செல்கிறார். துருவனை பற்றிய விவரங்கள் 4ஆம் காண்டத்தில் இன்னும் விளக்கமாக படித்தறியலாம். 9வது ஸ்லோகம். யத்வேனமுத்பதகதம் த்விஜவாக்யவஜ்ர நிஷ்ப்ளுஸ்தபௌருஷபோகம் நிரயே பதந்தம் த்ராத்வார்த்திதோ ஜகதி புத்திரபதம் சலேபே துக்தா வசூனி வசுதா ஷகலானியேனா. மொழிபெயர்ப்பு. வேண மகாராஜன் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகிச் சென்றான். பிராமணர்களும் வஜ்ர சாபத்தின் மூலமாக அவனை தண்டித்தனர். இதனால் வேண மகாராஜன் அவனது நற்கருமங்களுடன் ஐஸ்வர்யத்துடனும் எரிக்கப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்பட்டான். பகவான் தமது அகாரணமான கருணையால் அவனுடைய மகனாக பிருது என்ற பெயரில் அவதரித்து சாபத்துக்குள்ளான வேண மகாராஜனை நரகத்திலிருந்து விடுவித்தார். மேலும் விவசாயத்திற்காக அவர் பூமியை நன்கு பயன்படுத்தி கொண்டார். பொருளுரை. வர்ணாசிரம தர்ம முறைக்கேற்ப பக்தியும் கல்வியறிவும் உள்ள பிராமணர்களே சமுதாயத்தின் உண்மையான காப்பாளர்கள் ஆவார். பிராமணர்கள் நாட்டை எவ்வாறு முற்றிலும் நேர்மையான முறையில் ஆட்சி புரிவது என்பதை நிர்வாகிகளான அரசர்களுக்கு உபதேசித்து வந்தனர். இதனால் பக்குவமான பொதுநல எண்ணம் கொண்ட நாடாக அது இயங்கி வந்தது. அரசர்கள் அல்லது சத்திரிய நிர்வாகிகள் எப்பொழுதும் கற்றறிந்த பிராமணர்களுடன் கலந்தாலோசிப்பார்கள். அவர்கள் கொடுங்கோல் ஆட்சி புரியும் சக்கரவர்த்திகளாக இருந்ததே இல்லை. மனு சமூகிதியும் பிற அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களும் பிரஜைகளை ஆட்சி புரிவதற்குரிய வழிகாட்டி நூல்களாக இருந்தன. மேலும் குடியரசு என்ற பெயரில் நாட்டின் சட்ட தொகுப்பை புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் தொகுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒரு குழந்தைக்கு அதன் எதிர்கால நல்லொழுக்கத்தை பற்றி மிக குறைந்த அறிவு மட்டுமே இருப்பதை போன்று புத்தியில் தாழ்ந்தவர்களான பாமர மக்களுக்கு அவர்களின் சொந்த நன்மைகளை பற்றி மிக குறைந்த அறிவே உள்ளது. அனுபவமுள்ள தந்தை முன்னேறும் பாதையை நோக்கி களங்கமற்ற குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிறார். குழந்தைகளை போன்ற பாமர மக்கள்களும் இதே போன்ற வழிகாட்டல் தேவைப்படுகிறது. பொது நலத்திற்குரிய சட்ட தொகுப்புகள் மனு சமூகிதியிலும் மற்ற வேத இலக்கியங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய அறிவு நூல்களுக்கு ஏற்றவாறும் காலம் மற்றும் இடம் ஆகியவற்றின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் பிராமணர்கள் அரசர்களுக்கு ஆலோசனை கூறி வந்தனர். இத்தகைய பிராமணர்கள் அரசனின் பணியாட்களாக இருக்கவில்லை. இதனால் அரசனுக்கு சாஸ்திரங்களின் கொள்கைகளை பற்றி உத்தரவிடுவதற்கு அவர்களுக்கு சக்தி இருந்தது. இம்முறை சந்திரகுப்த மகாராஜனின் காலம் வரைக்கும் கூட இருந்து வந்தது. மேலும் சாணக்கியர் என்ற பிராமணர் அரசரின் ஊதியம் பெறாத பிரதம மந்திரியாக இருந்தார். வேண மகாராஜன் இக்கொள்கைகளை பின்பற்றவில்லை. கற்றறிந்த பிராமணர்களையும் அவன் மீறி நடந்தான். பரந்த மனம் படைத்த பிராமணர்கள் சுயநலவாதிகள் அல்ல, மாறாக எல்லா பிரஜைகளின் முழு நன்மையையும் அவர் கருத்தில் கொண்டவர்களாக இருந்தனர். வேண மகாராஜனின் கெட்ட நடத்தையின் காரணத்தால் அவனை தண்டிக்க விரும்பிய பிராமணர்கள் பகவானிடம் பிரார்த்தனை செய்தபின் அரசனை சபித்தனர். நீண்ட ஆயுள், அடக்கம், நற்பெயர், நேர்மை, மேல் உலகங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு
மற்றும் புண்ணிய புருஷர்களின் ஆசி ஆகிய அனைத்தும் மகாத்மாக்களை மதிக்காவிட்டால் நாசமாகிவிடும். மகாத்மாக்களின் அடிச்சுவட்டை உறுதியாக பின்பற்ற ஒருவன் முயற்சிக்க வேண்டும். வேண மகாராஜன் அவனுடைய கடந்த கால நேர்மையினால் அரசனானான். ஆனால் அவன் வேண்டுமென்றே மகாத்மாக்களை அலட்சியம் செய்ததால் மேற்குறிப்பிடப்பட்ட ஆஸ்திகளை அனைத்தையும் இழந்து விடுமாறு தண்டிக்கப்பட்டான். வாமன புராணத்தில் வேண மகாராஜனின் சரித்திரமும் அவனுடைய இழிவும் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன. தம் தந்தையான வேணன் மிலேச்ச குடும்பத்தில் பிறந்து குஷ்ட நோயால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டவுடனே பிருது மகாராஜன் குருசேத்திற்கு அவனை அழைத்து வந்து எல்லா துன்பங்களிலிருந்தும் அவனை விடுவித்தார். பகவானின் அவதாரமான பிருது மகாராஜன் பூமியிலிருந்து ஒழுங்கின்மையை சரிப்படுத்துவதற்காக பிராமணர்களின் பிரார்த்தனையின் மூலமாக வந்து அவதரித்தார். எல்லா வகையான பயிர்களையும் அவர் உற்பத்தி செய்தார். ஆனால் அதே சமயம் தந்தையை நரகமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு மகனின் கடமையும் அவர் நிறைவேற்றினார். புத்ரா என்றால் புத் என்றழைக்கப்படும் நரகத்திலிருந்து விடுவிப்பவர் என்று பொருள்படும். இதுவே தகுதியுள்ள ஒரு புத்திரனுக்குரிய அடையாளமாகும். ஹரே கிருஷ்ணா. காமம் தஹந்தி கிருத்தினோ நனுரோஷ திருஷ்டியா ரோஷம் தஹந்தமுததே நா தஹந்த்யசஹ்யம் சோயம் யதந்தரம் அலம் பிரவிஷன் பிபேதி காம கதம் ந புனரஸ்ய மனः ஸ்ரயேதா. தத்சத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ நபனோபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்யதேவம் श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री विशाखाभितां स हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी नुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवत्सादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணரோட அவதாரங்கள், அப்புறம் அவரோட தூய பக்தர்கள் பற்றியும் வரும். சொல்லப்போனால் பாகவதம் பூராமே பகவான் கிருஷ்ணோட அவதாரங்கள் வரும், அவரோட பக்தர்கள் பற்றியும், ரெண்டு பேர்த்த பற்றியும் வரும். சொல்லப்போனால் சில பிரபுபாத் சொல்கிறார், ரெண்டு பேரும் இம்பார்ட்டண்ட். கிருஷ்ணரோட தூய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதில் இன்றைக்கி நாம் ஒன்று பார்ப்போம், கிட்டத்தட்ட ரெண்டு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தா முதல் ஸ்லோகத்தில் 7வது ஸ்லோகத்தில் சிவபெருமான் பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்தில் வருது, சிவபெருமான் தவம் இருக்கும் பொழுது மன்மதன் டிஸ்டர்ப் பண்ண பார்த்தார். அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கோவம் வருது, எரிச்சிடுறார். அப்போ அவருக்கும் கோபம் அப்படிங்கிற ஒன்று வருது அப்படிங்கிற எழுதப்பட்டிருக்கு. உடனே அதனால நமக்கும் கோவம் வருது, சிவபெருமானுக்கும் கோவம் வருது, ரெண்டு பேர் ஒன்றும் நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. அது அப்படி புரிஞ்சக்கூடாது. இதே பாகவத்தில் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, சிவபெருமானும் முக்குணத்தையும் தாண்டினவர். அவருக்கு சத்வா ரஜா தமாலாம் கிடையாது, இருக்கு, பாகவத்தில் இருக்கு. அப்போ ஏன் இந்த இடத்துல
சிவபெருமான் கோபம் வருது, புராணத்திலையும் பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் சிவபெருமான் மட்டும் இல்லை, நீங்கள் பாகவத்தில் இன்னொரு இடத்துல பிரம்மா கூட தப்பு பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வரும். ஆனால் அதே பிரம்மாவுக்கு பாகவத்தில் இருக்கு, பகவான் விஷ்ணு வரம் கொடுக்குறார், முக்குணத்தால் உனக்கு பாதிப்பு இருக்கான்னு வரம் கொடுக்குறார். இருக்கு, பாகவத்தில் இருக்கு. ஆனால் பிரம்மா தப்பு பண்ணுற மாதிரியும் சில இடத்துல வரும். நீங்கள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ராமாயணா மேபி இன்னொரு சில புராணத்தில் இந்திரன் கூட தப்பு பண்ணுற மாதிரி வரும், ப்ரஹஸ்பதி தப்பு பண்ணுற மாதிரி வரும். இவங்க எல்லாரும் யாருன்னு ஆர்டினரி பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது, சும்மா சாதாரண பர்சனாலிட்டி கிடையாது. அவங்களும் தப்பு பண்ணுறாங்க, நாமளும் பண்ணுறோம், எல்லாம் ஒன்று, அப்படி கிடையாது. அது அப்படி புரிஞ்சுக்கூடாது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு முக்குணா எல்லாம் இருக்கு. இந்திரன் பிரம்மாவும் முக்குணா தாக்கும், பட் பிரம்மா எக்ஸெப்ஷன், அவருக்கு வரம் இருக்கு. பட் மற்றவங்க அப்படி கிடையாது. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்குணா முக்குணத்துலேருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு அவங்க நம்ம செஞ்சு காட்டுறாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், உடனே அவங்கள ஸ்கேல் டவுன் பண்ணக்கூடாது. அவங்களும் நம்ம மாதிரி தான்ப்பா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு இந்திர பதவி அடையிறதுங்கிறது ஆர்டினரி விஷயம் கிடையாது. சும்மாலாம் அந்த இந்திரால ஆக முடியாது. கிருஷ்ணர் அந்த பதவி சும்மாலாம் கொடுக்க மாட்டார். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகவானோட பக்தர்கள். பகவானை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களும் சில ரோல்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், உடனே அவங்கள நம்ம தப்பாகவும் பேசக்கூடாது. ஸோ இந்த பொருளுரை பிரபுபா ரொம்ப அழகாக எழுதுறார். ஆனால் விஷ்ணு மட்டும் அப்படி கிடையாது. முக்குணம் அவர் தாக்கவே தாக்காது. அவர் தாக்கவே தாக்காது. சொல்லப்போனால் அவர் முக்குணத்தின் அதிபதி. அவர் மயத்யக்ஷேன பிரகிருதி அப்படின்னு சொல்றார் பகவத்கீதால. என்னோட கண்ட்ரோல் தான் பிரகிருதி இருக்குங்கிறார். இன்னொன்று பகவானுக்கு ஒரு பேர் எழுதியிருக்கார் பிரபுபாத், ஆப்த காமா அப்படின்னு எழுதியிருக்கார் இந்த பொருளுரையில. ஆப்த காமா அப்படின்னா அவரோட ஆசைகள் அவரே நிறைவேற்றிக்குவார். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, நம்ம ஆசைகள் நம்ம நிறைவேற்றிக்க முடியாது. நமக்கு ஒன்னொரு பொருளோ ஒன்னொரு நபரோ தேவை. நமக்கு நம்மளோட கண்டிஷன் அப்படி இருக்கும். ஆனால் கிருஷ்ணா அப்படி கிடையாது, அவர் யாருமே தேவையில்லை. அதனால ஆத்மராமான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் என்னோட ஆசை தீர்றதுக்கு ஒரு பொருள் ஏதாவது தேவை, மேபி கார் வேணும், இல்லை ஒரு நபர் வேணும். ஆனால் கிருஷ்ணா அப்படி கிடையாது, அவர் அப்படி கிடையாது. ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணநாமா சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களும் அது மாதிரி மாறிடுவாங்க, ஆப்த காமாவை மாறுவாங்க. அது நடக்கும். அது நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா மற்ற புராணங்கள் நிறைய இடத்துல வரும். கோஸ்வாமிஸில் அப்படி தான் இருந்தாங்க. அவங்களும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கிருஷ்ணர் நினைக்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அவங்க கிருஷ்ணா தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. இது ஏன் இங்கே பிரபுபாத் எழுதுறார் அப்படின்னா, மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் நிறைய பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் நிறையா பேர் பகவானை குறை சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி குறைய சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணரையும் ராமரை தான் சொல்லுவாங்க, வேறு யாரையும் தொட மாட்டாங்க. நரசிம்மர் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, பரசுராமரை சொல்ல மாட்டாங்க, வாமனா கூட சொல்ல மாட்டாங்க, ரேராக அவரை சொல்லுவாங்க. கிருஷ்ணா ராமா மட்டும்தான் மோஸ்ட்லி, அதுவும் கிருஷ்ணா தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மோஸ்ட்லி கிருஷ்ணா தான் ரொம்ப டேப் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரோட செயல்கள் பார்க்கறதுக்கு தான் மனிதன் மாதிரி செயல்கள் இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது, ஒரு செயலுக்கு அப்படி கிடையாது. அது அவரே சொல்றார், அவஜானந்தி மாமூட்டா மானுஷம் தனுமாஸ்ரிதா. மூடலுக்கு புரியாத அர்ஜுனா, நான் மனிதன் மாதிரி வர்றேன், ஆனால் மனிதன் கிடையாது. கிருஷ்ணரோட செயல்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட். ஏதோ ஒன்று ரெண்டு புரியலாம், நிறைய புரியாது. அது நிறைய பேருக்கு பகவான் மேலே பொறாமை, அது மோஸ்ட்லி கிருஷ்ணர் மேலே தான் பொறாமை ஜாஸ்தி இருக்கும். மோஸ்ட்லி கிருஷ்ணர் தான் இது பண்ணுவான், ராமர் மேலேயும் பேசுவான். ஆனால் நம்ம ஒரு குரு மூலமாக படித்தா தான் அவரோட செயல்கள்லாம் புரியும்.
கிருஷ்ணரோட செயல்கள் நமக்கு புரியாது. ஸோ ரீசெண்டாக கூட அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த உலகத்தையே பகவான் தான் படைக்கிறார், இது எல்லாருக்கும் தெரியும். அகம் சர்வஸ்ய பிரபவோ, கிருஷ்ணர் நான் தான் படைக்கிறேங்கிறார். ஈசோபனிஷத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் பகவானை பற்றி சொல்கிறது, ஓம் பூர்ணமிதா பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. பகவான் பூர்ணமானவர்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நாமெல்லாம் பூர்ணமானவர் அப்படின்னா நம்ம பூர்ணம் கிடையாது. நமக்கு இன்னும் நம்ம எதாவது தப்புலாம் செய்வோம். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பூர்ணமான காரியம் சொல்ல முடியாது. அதில் ஏதாவது சின்ன சின்ன தப்பெல்லாம் இருக்கும், கொஞ்சம் சரி இருக்கும், கொஞ்சம் தப்பு இருக்கும். ஆனால் பகவான் அப்படி இல்லை. அவர் எது செஞ்சாலும் பூர்ணம் தான். ஒருத்தனை வதம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாலும் ரெண்டு ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான். ஆனால் நாமெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ அந்த பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். அப்போ இந்த பூமி ஆக்சுவலி ஒன் சென்ஸ் பூர்ணமானது தான். ஏன்னா பகவான் பூர்ணம், அவர் படைச்ச இந்த உலகம் பூர்ணம் தான். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அவரோட சாங்ஷன் இல்லாமல் நடக்காது, அதுவும் பூர்ணம் தான். அது தப்பெல்லாம் கிடையாது, தப்பெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா அவரோட சாங்ஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. அது அப்புறம் பகவான் சாங்ஷன் பண்ணுறாருன்னா அது பூர்ணம் தான். அது அது அப்படியே ஏற்றுக்கணும். அதை நான் எதுக்கக்கூடாது, அது ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இது பகவத்கீதையிலையும் பேசப்பட்டிருக்கு. ஜஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ராகா துவேஷா அப்படின்னு பகவத்கீதையில் 3rd சாப்டர் வரும். துவேஷிக்காது அப்படிம்பாரு. துவேஷிக்காதுன்னா மனிதன் மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில் சில தவறு நடக்கும், தப்பு ஏதோ தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அடி விழுது இல்லையா, அதுக்கும் நான் துவேஷம் பண்ணக்கூடாது. பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்காரு, நடக்குதான் நடக்கணும், அவ்வளோதான். அது எனக்கு நடக்கணும்னா நடக்கும், துவேஷம் பண்ணக்கூடாது. ஓகே, கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணா இல்லையா, ஏற்றுக்கோ. இது நம்ம பாகவத்தில் பரீட்சித் மகாராஜுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கு, மனப்பான்மை. தேங்க்ஸ். பரீட்சித் மகாராஜுக்கு இருந்தது. பரீட்சித் மகாராஜ் சொல்றார், பகவான் அனுகிரகம் நான் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவரை பார்த்துட்டேன். ஆச்சரியம், அவர் அம்மா வயிற்று இருக்கும்போது பகவானை பார்க்குறார், யார் பார்ப்பாங்க? அவரோட அனுகிரகம். அதே பரீட்சத்துக்கு ஒரு சாபம் வருது, இது பகவான் அனுகிரகம். ரெண்டு இடத்துலையும் பகவான் அனுகிரகம் தான் சொல்றார். சாபம் வருது, ஓகே, பகவான் அனுகிரகம் ஏற்றுக்கிறேன், துவேஷிக்கலை, துவேஷிக்கலை. அதே மாதிரி அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ராகா, ராகான அட்டாச்மெண்ட், புரியுது இல்லையா, ஒரு பற்றுதல். அங்கே பற்றுதல் இல்லை, துவேஷமும் இல்லை. கிருஷ்ணர் அப்படிதான் பகவத்கீதையில் சொல்றார். ஸோ கிருஷ்ணா பூர்ணமானவர்னால அவர் எது செஞ்சாலும் பர்ஃபெக்ட். ஆனால் இது புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பாண்டவாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டாங்க அதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குந்தி மகாராணி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி எங்கே இருக்காது, எது நடக்குதோ அப்படியே ஆக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் சேம் டைம் கிருஷ்ணர் மட்டும் விட மாட்டாங்க. கிருஷ்ணர், அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட அன்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நினச்சி பாருங்க, பாண்டவாஸ் லைஃப்பில் மொத்த சொத்தும் போயிடுச்சு, ஒய்ஃபையும் இன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க பகவான் மேலே எவ்வளோ கோவம் வரணும். ஆனால் கிருஷ்ணா மேல் ஒன்றும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், அந்த அன்பு ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். கிருஷ்ணர் விட மாட்டான். அதுதான் அன்கண்டிஷனல் லவ் அப்படிம்பாங்க. அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல், எதிர்பார்ப்பு அன்கண்டிஷனல், யா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்பு. இது பாகவத்தில் இருக்கு. அஹைத்துகி அப்பிரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. யார் அது மாதிரி பண்ணுறாங்களோ அவன் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானா. பாகவதம் டிக்ளேர் பண்ணுது. யார் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா பகவான்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பகவான் மேலே அந்த பக்தி. அஃப்கோர்ஸ் இப்போ நாம் அந்த மாதிரி உடனே பண்ண முடியாது, நம்ம எதிர்பார்த்து தான் பண்ணுறோம். பட் ஈவன் தென் அதுவும் நல்லது தான். எதிர்பார்த்து பண்ணால் கூட பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது பெட்டர்.
சில பேர் கோயிலுக்கே போக மாட்டாங்க, பக்தி பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் இது பெட்டர் தான். இதுவும் பாகவதம் ஒத்துக்குது. அகாம சர்வ காமோவா, சர்வ காம ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, யஜேத புருஷம் பரம் தீவிரேன பக்தி யோகேனா. ஸோ ஆக்சுவலி அந்த கிருஷ்ணா பகவானுக்கு எதுவும் தேவையில்லை. இது பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், 3rd chapterல வரும். நான் செய்யறதுக்கு ஒரு வேலை இல்லை அர்ஜுனாங்கிறார். அப்படியே ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் செய்யறதுக்குள்ள ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நான் வேலை செய்கிறேன். அவர் எதுவும் செய்யணும் அவசியமே கிடையாது பகவான், ஆனால் நான் வேலை செய்கிறேன் அவுட் ஆஃப் லவ். நமக்காக தான் அவர் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு தனியாக காமெல்லாம் கிடையாது. ஸோ அந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குது. பிரபுபாத் சொல்கிற பகவானோட கோபம் கூட பூர்ணமான கோபம் தான், அதில் முக்குணெல்லாம் கிடையாது. அதான் இப்போ லார்ட் சிவபெருமானு கோபம் வர்றதுனால அவர் நம்ம கீழே ஸ்கேல் டவுன் பண்ணக்கூடாது, அவர் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா இதே பாகவத்தில் வருது, அவரும் முக்குணத்தையும் தாண்டினவர், அவருக்கு மரணம் கிடையாது. இந்திரா பிரம்மா கூட மரணம் இருக்குது, லார்ட் சிவாக்கெல்லாம் கிடையாது. ஒன்று சிவபெருமானை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். தக்ஷன் பிரஜாபதி அவராலே புரிஞ்சுக்க முடியல. சிவபெருமானை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அந்த சிவபெருமான் பரம வைஷ்ணவர், அவரோட அனுகிரகம் கிடைச்சதுன்னா கிருஷ்ண பக்தி ஈஸியாக பண்ணலாம். இதெல்லாம் உண்மை. லார்ட் சிவா பியூர் வைஷ்ணவா, ரொம்ப சிறந்த வைஷ்ணவர். அவரோட அனுகிரகம் வெரி இம்பார்ட்டண்ட். அவரோட அனுகிரகம் ஈஸியாக நம்ம வாங்கலாம், இது ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா சொன்னால் போதும். சிவபெருமான் இருக்கான்னு அவர் முன்னாடி போய் ஹரே கிருஷ்ணா சொன்னாலே போதும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தட்ஸ் எனஃப். பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுறாரு, அவர் ஆசுதோஷா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சிவபெருமானுக்கு. ஆசுதோஷா அப்படின்னா சீக்கிரம் கோபம் வரும், சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். அவர் அது மாதிரி. ஹரே கிருஷ்ணா சொன்னால் அவர் சாட்டிஸ்ஃபை ஆவார். இப்படி ஒரு ஆத்மாவா நாமா சொல்லுது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு தான் போகும். ஸோ லார்ட் சிவா ஆர்டினரி பர்சன் கிடையாது. முன்னாடி சொன்ன அவர் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அவரோட ஒய்ஃப் பார்வதி, இந்த இந்த உலகத்துக்கு இன்சார்ஜே பார்வதி தான். ஆக்சுவலி அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க பார்வதி நினச்சாங்கன்னா ஒருத்தனுக்கு பல லட்சம் கோடி கூட காசு கொடுக்க முடியும். பார்வதினால முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. அவங்க நினச்சாங்கன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க. சில பேர் நல்ல பணக்காரெலாம் ஆவாங்க. அவங்கெல்லாம் போய் பார்வதி துர்கா அம்மன்லாம் கும்பிடுவாங்க, பணம்லாம் வரும். ஆனால் பாருங்கள், அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க வீடே கட்டலை. ஏன்னா லார்ட் சிவா பார்த்தீங்கன்னா ஸ்மசானத்தில் தான் இருப்பார். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அவர் ஸ்மசானத்தில் தான் இருப்பார். அவங்களும் அங்கே தான் இருப்பாங்க. பார்வதி அங்கே இருப்பாங்க, ஹஸ்பண்டோடு தான் இருப்பாங்க. ஆனால் அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு அது புரியாது நமக்கு. அவர் துணி போட மாட்டார். ஸோ சிவ தத்துவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிரபுபாதே சொல்லியிருக்காரு. இட்ஸ் அ கிரேட் டிவோட்டி. அடுத்து இந்த 8வது ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது த்ருவ மகாராஜ் பற்றி வருது. ஸோ மேபி அந்த கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த கதையில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ பிரபுபாத் இங்கே என்ன எழுதியிருக்காரோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த பொருளுரையில் பிரபுபாத் எழுதுகிறார், த்ருவ மகாராஜுக்கும் நிறைய கோபம் வருது. எப்படி சிவபெருமானுக்கும் கோபம் வருது, அவருக்கும் கோபம். 5 வயசு தான் ஆகுது. 5 வயசுல அவருக்கு ரத்தம் கொதிக்குது. பாகவத்தில் எழுதுறாங்க, 5 வயசு பையனுக்கு ரத்தம் கொதிக்குமா? இப்போ பிரபுபாத் எழுதுறார், அதுதான் க்ஷத்ரியன்னு அப்படி தான் இருப்பாங்களாம். ஒரு க்ஷத்ரியா பிளட்டுன்னா அப்படி தான் இருக்குமா. 5 வயசு தான், ஆனால் அந்த ரத்தம் அந்த மாதிரி கொதிக்கும். பயங்கர கோபம். இப்போல்லாம் அந்த மாதிரி க்ஷத்ரியாலாம் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கலியுகத்தில் க்ஷத்ரியாஸ் எல்லாம் கிடையாது, பிராமணம் கிடையாது, க்ஷத்ரியாவும் கிடையாதும்பா. ஆக்சுவலி மற்ற வர்ணங்கள் கூட கிடையாதும்பா. எனவே அது அப்புறம் பார்க்கலாம், அடுத்த ஸ்லோகத்தில் வரும். ஸோ த்ருவ மகாராஜ் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறார். அவங்க அம்மா சொல்கிறாரு, ஒரே ஒருத்தர் தான் உன்னை பேசிஃபை பண்ண முடியும். பேசிஃபைனா அமைதிப்படுத்த முடியும். ஆனால் விஷ்ணு.
அவங்க அம்மா சாதாரணமாக தான் சொல்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க அம்மா சாதாரணமாக சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்கிறார். விஷ்ணு அவர் எங்கே பார்க்க முடியும்? அவர் எங்கே பார்க்க காட்டில் தான் அப்பா இருப்பார், உடனே காட்டுக்கு போயிடுறாரு. ஸோ ஒரு முக்கியமானது பார்த்தோம்னா, அப்போ பெற்றோர்கள் ஒன்று சொல்கிறது குழந்தை சீரியஸாக எடுத்துக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சும்மா ஏதோ குழந்தைங்களும் அப்படி எடுத்துக்காது. ஏன்னா கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்கிறார், யத் யதா சிரேஷ்ட தத்த தேவதரோஜனா. அந்த ஸ்லோகத்தை பொருளுரையில் பார்த்தீங்கன்னா பிரபுபாத் எழுதுவார், பெற்றோர்கள், ராஜா, தென் ஏன்னோ ஸ்கூல் டீச்சர், இவங்களாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்காங்க, அவங்க கரெக்டாக சொல்லி தரணும்னு பிரபுபாத் எழுதியிருப்பார். ஸோ அவங்க அம்மா சாதாரணமாக சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்குவார், காட்டுக்கு போயிடுறாரு. நான் விஷ்ணு பார்த்தே ஆகணும், உண்மையிலே சீரியஸாக போகிறார். ஸோ பிரபுபாத் அந்த திருமர சரித்திரத்தில் வரும் பொழுது எழுதுகிறார், ஒரு ஆத்மா உண்மையிலேயே பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலே போதுமா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அரேஞ்ச் ஆகுமா. அந்த ஆத்மாவுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவார், கிருஷ்ணா அரேஞ்ச் பண்ணுவார். உண்மையில் ஆசைப்படணும், ஆசைப்பட்டால நடக்குமாமா. ஏன்னா பரமாத்மாவா எல்லார் உடம்புலையும் இருக்கார். ஸோ பரமாத்மாவா நம்மளோட ஆசையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன ஆசைப்படணும் எல்லாமே கிருஷ்ணாக்கு தெரியும். நாம் வெளியே நிறைய பேருக்கு சொல்ல மாட்டோம், ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவோம். நமக்கு நிறையா மோசமான ஆசைகள் இருக்கும், அதுவும் நினைப்போம். கிருஷ்ணர் அதுவும் பார்த்துட்டு இருப்பார், அதுவும் நிறைவேற்றிடுவார். அதுக்கு அடியும் விழுகும். அடி விழுக நான் தான் கேட்குறேன். ஸோ த்ருவ மகாராஜ் உண்மையிலே ஆசைப்படுறார். பிரபுபாத் அந்த இது எழுதியிருக்காருங்க. உடனே நாரதர் அனுப்பிச்சிட்டார், போய் அந்த ஆத்மா பார்க்கணும், போய் பாருங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் நாரதரும் த்ருவ மகாராஜ் பேசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நாரதர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவார், உண்மையிலே சரியான கேண்டிடேட்டா இல்லையா அப்படின்னா. இங்கே நம்ம முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, தகுதியும் இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, எனக்கு ஆசை இருந்தாலே தகுதி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ கலியுகத்தில் அது நடக்குது. எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்னா, ஆசை இருந்தால் பத்தாது, தகுதி இருக்கணும். ஸோ இவர் ஆசைப்படுறார், நாரதர் தகுதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறார், டெஸ்டெல்லாம் பண்ணுறார். அந்த கேள்வி நல்லா இருக்கும். அந்த ஒரு கேள்வியும் த்ருவ மகாராஜோட பதில் நல்லா இருக்கும். கடைசியில் உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தகுதி இருந்தால் தான் எல்லாம் கிடைக்குமோ தவிர, நான் சும்மா ஆசைப்படுறேன் அதனாலலாம் கிடைக்காது. ஆசைப்படணும், தகுதியும் இருக்கணும். தகுதி இருக்காது, அது என்னென்னா குவாலிஃபை பண்ணிக்கணும். ஜஸ்ட் லைக் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறேன்னு வைங்க, ஆசை இருக்கனால சீட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல நீ குவாலிஃபை ஆகு, எக்ஸாம் எழுதணும், அப்போ தான் எல்லாமே கொடுப்பான். ஸோ த்ருவ மகாராஜ் அந்த தகுதி இருந்தது. அப்போது அந்த பிரபுபாத் இங்கே எழுதியிருக்கார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ இதுதான் சத்தியுகத்தில் இதுதான் மகாமந்திரம். ஆக்சுவலி இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், சத்தியுகத்தில் இதுதான் மெயின் மந்திரா, 18 சிலபல். இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லியே பகவான்ட்டு போனார் அவர். ஆக்சுவலி த்ருவ மகாராஜ் இதுதான் பண்ணார், ஓம் நமோ பகவதே வாசுதேவ சொல்லிக்கிட்டே இருந்தார். சிம்பிள் அந்த ஒரு சென்டென்ஸ், அதில் எல்லாமே இருக்குன்னு வைங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த கதையே வேற. உண்மையிலே த்ருவ மகாராஜ் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ எல்லாமே நடந்துருச்சு. அவர் உண்மையில என்ன ஆசைப்பட்டாரோ அதுக்கப்புறம் அந்த ஆசை வேணான்னார். ஆக்சுவலி நான் ஆசைப்பட்டேன் ஆனால் வேண்டாங்கிறார். கிருஷ்ணா இல்லை, ஆசைப்பட்டே இல்லை, நடக்கட்டும். உண்மையில பிரம்மாவோட பணக்காரன் ஆயிட்டார். ஏன்னா அவர் ஆசையாக தான், பிரம்மாவோட நான் பணக்காரனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேண்டாங்கிறார். இல்லை இல்லை இரு, நீயே பணக்காரனா இரு. ஸோ இது உண்மை. பிரபுபாதில் துருவ நட்சத்திரம் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கும் துருவ நட்சத்திரம் பார்க்கலாம், ஆனால் வெடிக்காலம் 2:30-3 மணிக்கு தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அது உண்மையாக ஸ்வர்க்கத்துக்கும் மேலே, அது ஸ்வர்க்கலோகத்தில் வராது, அதுக்கும் மேலே. ஆக்சுவலி சொர்க்கலோகத்துக்கும் மேலே போகும். அங்கே பிரபுபாதர் சப்தரிஷிக்கும் மேலே போகுதுங்கிறார். சப்தரிஷியெல்லாம் ஆர்டினரி பர்சன் கிடையாது,
சப்தரிஷி நீங்கள் பார்க்கலாம், இந்த 7 பிளானட்ஸ் நீங்கள் நைட்டு பார்க்கலாம், அது எல்லாரும் பார்க்கலாம், அது ஈஸியாக தெரியும். அவங்களுக்கும் மேலே துருவ மகாராஜ். அந்த அந்த துருவா பிளானட் மட்டும் அழியாதுன்னு பிரபுபாத் எழுதியிருக்கார். அது வைகுண்டா பிளானட்னு எழுதுறார் பிரபுபாத். இந்த உலகமே அழிஞ்சால் அது அழியாது, அப்பேற்பட்டது. இன்னும் அதோட டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. பாகவத 5th canto படிச்சிங்கன்னா அந்த துருவலோகத்தை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கு. லாஸ்ட் ஒன், இந்த 9வது ஸ்லோகம், அது வேணா அப்படிங்கிற ராஜா பற்றி இங்கே எழுதுகிறாங்க. உண்மையில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், வேணாங்கிறது ரொம்ப மோசமான ஆள். பிரபுபாத் ரொம்ப அழகாக இங்கே எழுதுகிறார். ஒரு மோசமான ஆள் ராஜா ஆயிருக்கான், அது ஆச்சரியம். பிரபுபாத் எழுதுகிறார், அது ஆர்டினரியாக நடக்காது, சிம்பிளாக நடக்காது. அது ஒரு மோசமானவன் ராஜா ஆகிறான்னா அவன் ஏதோ ஒரு நல்ல கர்மா பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம நாட்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் மினிஸ்டர்லாம் ஆகுறாங்க. எங்கே மோசமானவன் எப்படிங்க மினிஸ்டர் ஆகிறான்னா அவனுக்கு ஏதோ நல்ல கர்மா இருக்குது, இல்லைன்னா அவனுக்கு அந்த பதவி வேலையும் கிடைக்காது. சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க, சம் கர்மா. ஆனால் அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கும். அந்த பதவிக்கு வந்துட்டாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு அது எடுக்கணும், இல்லைன்னா தண்டனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது வருது. வேணா ரொம்ப மோசமான ஆள். பார்த்தீங்கன்னா அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே குழந்தையெல்லாம் அடித்து கொண்டுருவான், குழந்தைய அடித்து கொள்ளுவான். அவ்வளோ மோசமான ஆள். ராஜாவும் ஆயிட்டான். மோசமாக இருக்கிறனால கூட இருக்கிறவங்களே கொலை பண்ணிடுவான். அது வேதம் ஒத்துக்குது. இந்த கூட இருக்கிறவங்களே இவன் ரொம்ப மோசமான இருக்கான், இவனை முடிச்சா தான் உலகம் நல்லா இருக்கும். ஸோ சப்தத்தை யூஸ் பண்ணி தான் கொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த டெக்னாலஜி யாருக்கும் தெரியாது. இது பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு. கையில் ஒரு ஆயுதம் எடுக்கலை, எந்த ஆயுதம் எடுக்காமல் வேணாவை யார் கொல்லுவாங்கன்னா கூட இருக்கிற பிராமணாஸ் தான் கொல்லுவாங்க. ஏன்னா அது பிராமணன் அந்த இடத்துல பண்ணி ஆகணும், ஏன்னா இவன் உலகத்தையே நாசமாக்கிடுவான். ஆனால் பிராமணா ஆயுதம் எடுக்காமல் சப்தம் யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. நினச்சி பாருங்க, சப்தம் தான் ஒரே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி கொண்டுருவான். அப்படின்னா சப்தத்துக்கு சக்தி ஜாஸ்தி, சப்தத்துக்கு சக்தி ஜாஸ்தி. சம்டைம் நாமளும் பேசும்போது சொல்லுவான், பேசியே கொல்றான்டாம்போம் இல்லையா, பேசுவான் பேசியே கொல்றாம்போம். அப்போ சப்தத்துக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த சப்தத்தில் ஹரே கிருஷ்ணா ஹை கிளாஸான சப்தம், சாதாரணமான சப்தம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த சப்தம் அதுக்கு இருக்கிற சக்தி. திரு பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப அழகாக அதை பற்றி பேசினார், பெரிய செமினாரே எடுத்தார். சப்தம்னா நம்ம பேசுகிறோம், ஒரு சப்தம் வருது, அது மட்டும் இல்லை, நம்ம சும்மா இருந்தால் கூட சப்தம் வெளிவரும், அது வெளிவரும். நம்ம சம்டைம் ஏதோ நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட சப்தமெல்லாம் இருக்குது, வெளிவரும். அது நமக்கு தெரியாது, ஆனால் சில பேர் அது கிரகிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க வைங்க, நான் டெய்லி பஸ்ஸில் தான் போவேன். நீங்கள் பாருங்கள், ஜென்ரலாக பஸ்ஸில் சம்டைம்ஸ் ஸ்டாண்டிங்கில் போவோம். ஸ்டாண்டிங்கில் போகும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாஸ்தி பார்த்துக்க மாட்டாங்க, எல்லோரும் வெளியில் தான் பார்ப்பாங்க. ஜென்ரலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சீக்கிரம் பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணுன்னா இவங்க 2 பேர் சப்தம் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும், இல்லைன்னா பார்த்துக்க முடியாது, எல்லாம் வெளியில் தான் பார்ப்பாங்க. இது வேறு மாதிரி இருப்பான். சம்டைம் ஒருத்தர் பிடிக்காதுன்னு வைங்க, அவன் நேருக்கு நேராக பார்க்க மாட்டான், அவங்க இப்படி இப்படி போயிடுவாங்க, பேச மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம பாட்டு போனால் போகலாம்ல, நடக்க மாட்டாங்க. சப்தம் வெளியே வரும், அது 2 மேட்ச் ஆகாது. ஸோ சவுண்டுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ இந்த சப்தங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதில் மோசமான சப்தங்களும் இருக்கும். அந்த மோசமான சப்தம் நம்மளை தாக்கிடும். அதுலேயும் தப்பிக்கணும்னா ஹரே கிருஷ்ணா தான், வேறு வழி இல்லை. இந்த ஹரிநாமா சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் மோசமான சப்தங்கள் எனக்கு தாக்காமல் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. ஏன்னா கலியுகத்தில் எல்லாருக்கும் மோசமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த மோசமான சப்தம் வந்துக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் பாருங்கள், கல்யாணத்தில் கூட நாதஸ்வரமெல்லாம் வாசிப்பாங்க. சும்மா அந்த சப்தம் வேணும். ஏன்னா சில பேர் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு அந்த கல்யாணமே பிடிக்காது. நான் கட்டிக்கிற பொண்ணு இவங்க கட்டிக்கிறான்மா, இல்லை நான் பண்ணிக்கலாம் இந்த மாப்பிள்ளையை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப பொறாமையாக இருக்கும். இப்போ என்னம்மா இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுறான், பொறாமையாக இருக்கும். யார் எப்படி வருவாங்க கல்யாணம் சொல்ல முடியாது. அந்த சப்தமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நெகட்டிவ் திங்ஸ். அதெல்லாம் கழிச்சு காட்டினா சாத்வீகமானது நாதஸ்வரம், அது வாசிப்பாங்க, மந்திரங்கள் சொல்லுவாங்க. அப்போ தான் இல்லைன்னா டிஸ்ட்ரி எல்லாம் படும். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஏதோ சும்மா ஏதோ கல்யாணம் பண்ணுறான், அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, சப்தம் வேணும். அப்போது அது இந்த கலியுகத்தில் யார் எதுவும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, தோஷங்கள் ஜாஸ்தி. அதனால பகவான் நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் இந்த மோசமான சப்தத்திலேருந்து நான் தப்பிச்சுடுவேன். நம்ம தப்பிப்போம். எப்படி கிருமியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தவங்க கிருமி உள்ளே பூந்துடுது இல்லையா, அது மாதிரி நான் வீக்காக இருந்தால் மோசமான சப்தங்களும் நம்ம தாக்கும், நமக்கு தெரியாது. ஸோ இந்த சப்தத்துக்கு சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சப்தம் பயங்கோடு கொடுக்கும். ஒன்று நைட்டு தூங்கும்போது லேசாக கதவு கீ அப்படின்னாலே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பயம் வரும். ஒரு ஜன்னல் லேசாக அப்படி சவுண்ட் வந்து பயந்துக்கும், சும்மாலாம் கிடையாது. சம்டைம் நைட்டில் நடக்கும்போது ட்ரை லீஃப், இந்த காஞ்சு போன இலை மேலே வேங்கா அந்த சவுண்டு பயம் கொடுக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்கள், சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஹார்ன் அடிக்காதுன்னு சப் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னு சிம்பிள் இருக்கும். ஏன்னா அந்த சப்தம் சில பேஷண்ட்டில் செத்துருவாங்க. இதெல்லாம் உண்மை, பேஷண்ட்டே செத்துருவாங்க. அதனால் ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னு போடுவாங்க. அப்போ சப்தங்கிறது விளையாட்டு இல்லை, நாட் ஆர்டினரி திங். ஸோ அது மாதிரி நெகட்டிவ் நிறையா இருக்கும், பாசிட்டிவ் நிறையா இருக்கும். த பெஸ்ட் அந்த ஹரிநாமா சொல்லிக்கிட்டு இருந்தால் எல்லாத்துலேயும் தப்பிச்சுடுவான். ஸோ அந்த வேணாவோட பற்றி எழுதும் பொழுது பிரபுபாத் எழுதியிருக்கார், அந்த வேணா ரொம்ப மோசமான ஆளாக இருந்தனால அடுத்த ஜென்மத்தில் குஷ்டரோகம் வந்திருக்கு, அப்படிதான் எழுதியிருக்கான். ஒரு மோசமான குடும்பத்தில் பிறந்து குஷ்டம் வருது அப்படின்னாலே அவங்க ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க அர்த்தம். ஜென்ரலாக குஷ்டம் வந்து ஈவன் டிவோட்டி யாராவது அபராத் பண்ணால் கூட குஷ்டம் வரும். நீங்கள் சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் வரும், டிவோட்டி அபராதம் ரொம்ப மோசமான பண்ணால் கூட குஷ்டம் வந்துடும். ஆக்சுவலி இதெல்லாம் வரும். அவங்க உடனே வந்து மன்னிப்பு கேட்கணும். ஸோ சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் வரும். சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த குஷ்ணம் வந்ததுக்கப்புறம் போய் அவர் ஆலிங்கனம் பண்ணி சரி பண்ணுவார். ஏன்னா அவர் டிவோட்டியோட சொந்தக்காரன், அதனால் அவருக்கு ஒரு அனுகிரகம். அப்போ ஒரு டிவோட்டி அசோசியேஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கூட இந்த வேணாவோட கதையில் நமக்கு தெரியுது. த்ரூ அவுட் பாகவதம் பார்த்தீங்கன்னா பிரபுபாத் இந்த விஷயம் ரொம்ப எழுதுவார். லவமாத்திர சாது சங்கே சர்வசித்தி ஹயா அப்படிம்பாங்க. லவா அப்படின்னாலே 1/11 செகண்ட், தமிழில் 1/11 ஒரு பங்கா, 11 ஒரு பங்கா. ஒரு செகண்டு நீங்கள் 11 தான் உடச்சிங்கன்னா அதுதான். அந்த அளவுக்கு டிவோட்டி அசோசியேஷன் தானே போதுமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலி எப்படி நடக்கும்னா, அந்த துளூண்ட் அசோசியேஷன் தான் மறுபடியும் இன்னொரு அசோசியேஷன் கொடுக்கும். அப்படியே அசோசியேஷன் ஜாஸ்தியாகி தான் பக்தன் ஆவாங்க. லவமாத்திர சாது சங்கே சர்வசித்தி, எல்லாம் பர்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் எக்ஸாகரேஷன் கிடையாது, ஏதோ அதிகமாக சொல்கிறதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பாகவத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த டிவோட்டி அசோசியேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லது நடக்கும். அது துருவன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ சில பிரபுபாத் இந்த இஸ்கான் அமைப்பு ஏன் இந்த கட்டுறோம் அப்படிங்கிற கோவில் வேணுங்கிறாருன்னா, டிவோட்டி அசோசியேஷன் வேணும். நான் தனியாக வீட்டில் உட்காந்து எல்லாம் பண்ணிக்குவேன்னா அதெல்லாம் நம்மளால முடியாது. கோவிலுக்கு வரணும்,
பக்தர்களோடு இருக்கணும். பக்தர்களோடு இருந்தால் தான் பக்தி வரும். நான் தனியாக உட்காந்து நான் பக்தி பண்ணிக்குவேன்னா பிரபுபா சொல்ல மாயையில் இருக்கு அப்படிங்கிறார். அது முடியாது. பக்தோடு இருந்தால் தான் பக்தி பண்ண முடியும். ஒன்று அந்த பக்தோடு இருந்தால் தான் நம்ம நல்லா ஃபைன் டியூன் ஆகும். ஃபைன் டியூனிங்னா என்ன சொல்லுவோம், மெருகா புரிஞ்சா சரி, ஐ டோன்ட் நோ, ஏன்னா ஃபைன் டியூனிங் நல்ல ஷேப்புக்கெல்லாம் வரும் பக்தர்கள். டிவோட்டி அசோசியேஷன் இல்லாமல் நம்ம முன்னேறவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம நாட்டில் ஏன் இத்தனை கோவில் கட்டியிருக்காங்கன்னா எல்லா பக்தர்கள் வருவாங்க. அவங்களோட சேரும் பொழுது தான் நம்மகிட்ட இருக்க நெகட்டிவெல்லாம் நமக்கு தெரியும், மற்றவங்களோட எப்படி பழகணும்னு தெரியும். நான் ஃபைன் டியூன் ஆகிட்டே இருப்பேன். அதனால டிவோட்டி அசோசியேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஈவன் பகவத்கீதையில் கூட இருக்குது. பிரபுபாத் எழுதுகிறார், ஆச்சாரியோ பாஷணம் அப்படிம்பாங்க. ஒரு குரு அவங்களோட அசோசியேஷன் டிவோட்டி அசோசியேஷன் வேணும். தத்வித்தி பிரணிபாத்தேனா கிருஷ்ணா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அது. ஸோ இந்த வேணா பற்றி பிரபுபாத் அஃப்கோர்ஸ் இதில் மைன்யூட் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பிரபுபாத் எழுதுகிறார், பிருது மகாராஜ் தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா வேணா வேற குஷ்டரோகத்தில் செத்துட்டாரு. வேணா செத்தாச்சு, செத்து அடுத்த ஜென்மத்தில் குஷ்டரோகம் கஷ்டப்படுறார். பிருது மகாராஜ் கண்டுபிடிச்சிட்டார், எங்கள் அப்பா அடுத்த ஜென்மம் இப்போ எடுத்து கஷ்டப்படுறான்னு கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவரையும் காப்பாற்றுறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஒருத்தர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும் பொழுது அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட பல ஜெனரேஷன்ஸ், பிரபுபாத் ஒரு இடத்துல thousands ஆஃப் ஜெனரேஷன்ஸுங்கிறார், காப்பாற்றிடலாம். அப்போது ஒருத்தர் அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா ஹரிநாமா சொன்னால் தான் நல்லது பண்ண முடியும், வேறு வழியெல்லாம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் செத்து போனவங்க போட்டால் பூரா வச்சுருப்பாங்க, மாலையாக போட்டு தள்ளுவாங்க. அது சேவாலாம் வராது. அது சேவாவில் வராது. உண்மையான சேவா ஹரிநாமா சொன்னாங்கன்னா தாத்தாவோட தாத்தா அவங்க தாத்தா அவங்களுக்கு எல்லாமே விமோசனம் கிடைக்கும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா பிருது மகாராஜ் பண்ணிட்டார், கண்டுபிடிச்செல்லாம் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தாத்தா எந்த எங்கே இருக்கார் கண்டுபிடிக்க முடியாது. பிருது மகாராஜ் பகவானோட அவதாரம், அதனால் அவரால் முடிஞ்சது, நமக்கெல்லாம் கஷ்டம். ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்கிறது, பகவத்கீதா பாகவதம் படிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் நடக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது, ஆனால் நடக்கும். ஸோ அதில் ஒன்று கூட எழுதுகிறார் கடைசியில், புத்திரன் அப்படின்னாலே புத் அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்குது, அந்த நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுறவன் தான் புத்திரன். அதுதான் சாஸ்திரத்தில் இருக்குது, அது மீனிங் அதுதான். புத்திரன் அப்படின்னாலே நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுறவன் தான் புத்திரன். இல்லைன்னா அவங்கள மூத்திரம் கூட சொல்கிறான். பிரபுபா ஒரு இடத்துல அப்படி மூத்திரான்னு எழுதுறாரு, அவன் புத்திரன் கிடையாது மூத்திரம் அப்படிங்கிறார். ஸோ அப்போ உண்மையான புத்திரனாக இருக்கணும்னா ஹரிநாமா சொன்னாலே போதும், அது ரியல் புத்திரா. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓ தாட்ஸ் அது. அது பாகவத்தில் வருது. பிருகுமுனி டெஸ்ட் பண்ணுறார், லார்ட் சிவா பிரம்மா கிருஷ்ணரை டெஸ்ட் பண்ணுறார், யார் உயர்ந்தவங்க, அதில் வதைக்கிறார். பாவம் 10th cantoல வருது. ஸோ அந்த உதச்ச அந்த அச்சு இன்னும் பகவான் மேலே இருக்கு. கிருஷ்ணர் விஷ்ணு ஆக்சுவலி உதச்சாலும் அவர் சீரியஸாக எடுத்துக்கல, கோபம் வரல. அப்படின்னு அவருக்கு முக்குணத்தின் தாண்டினவர் அப்படின்னு தான் அங்கே எழுதுறாரு. ஆமாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாரு? பிருகுமுனி, ஐ டோன்ட் நோ, மேபி சப்தரிஷியில் சம்டைம்ஸ் ஒருத்தராக இருக்கலாம் மேபி. ப்ரஹஸ்பதி அவரும் சப்தரிஷியில் வருவார், பிருகுவியா இருக்கலாம். ஸோ வேற ஏதாவது questions?
லார்ட் சிவா வந்து பிரம்மா காட்டிலும் உயர்ந்தவர். பிரம்மாக்கோட மரணம் இருக்கு, லார்ட் சிவா கிடையாது. பிரம்மா காட்டிலும் லார்ட் சிவா தான் உயர்ந்தவர். ஆமாம், பாகவதம் படிக்கும்போது பிரம்மாலேருந்து சிவன் பெருமான் வரமா இருக்கும். சார் லீலா ஆக்சுவலி லார்ட் சிவா எப்பவுமே கைலாயத்தில் எப்பவுமே இருப்பார். கைலாயம்ங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது. அஃப்கோர்ஸ் இப்போ கைலாயன் சில பேர் போகிறாங்க, அது வந்து ரெப்ளிகா. ஸோ ஒன் சென்ஸ் கைலாயன்னு சொல்லலாம். எப்படி விருந்தாவன் வந்து ஒரிஜினல் விருந்தாவனோட ரெப்ளிகா, ஸோ இதுவும் ஒரிஜினல் விருந்தாவன் தான். அதே மாதிரி கைலாயம். யா அப்படி வருது. பட் லார்ட் சிவா எப்பவுமே கைலாயத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார். யூனிவர்ஸ் வரும்போது அவரே தான் இங்கேயும் வருவார். ஆனால் அது பிரம்மா மூலமாக நடக்குது. ஸோ பிரம்மா மூலமாக வந்தாலும் பிரம்மாவோட சிறந்தவர் தான் லார்ட் சிவா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் லார்ட் சிவா தான் சிறந்தவர். ஸோ வேற ஏதாவது கேள்விக்கா? வேற ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஏதாவது? ஆ ஆ ஆமாம். ஆக்சுவலி ராஜானா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாலும் கடைப்பிடிக்காம இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் துரியோதனாக்கு எல்லாமே தெரியும், ஆனால் கடைப்பிடிக்க மாட்டான். புரியுதுங்களா? ஸோ தெரிஞ்சாலும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாமளும் அது மாதிரி தான் இருப்போம். எல்லாம் படிப்போம், ஆனால் கடைப்பிடிக்கலன்னு வைங்க, நானும் ஒரு துரியோதனா வேணா மாதிரி தான். நான் தான் காரணம். அது காரணம் என்னன்னா, எனக்கு வந்து பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுறார், லார்டிங் ஓவர் மெட்டீரியல் நேச்சர் அப்படிம்பார். அப்படின்னா தமிழ் என்ன? பிரபுபாத் இந்த உலகத்தை வந்து நான் கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. நான் மாஸ்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? பகவத்கீதா இருக்கா? பகவத்கீதா இருக்கா? இல்லை, இங்கே தமிழ் வருஷன் செல்லில் இருக்கா? செகண்ட் சாப்டரில் 71st ஸ்லோகா படிங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் பாருங்க, 71. அந்த ஸ்லோகா படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்களேன். 71. படிங்க, யார் ஒருத்தர் படிங்க. 2வது அத்தியாயம் 71. சத்தமாக படிங்களேன். ஸ்லோகா படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்க. மைக் கொடுங்க. அது 3rd லைன். நிராஷி நிர்மமோ பூத்வா சசாந்தி மதிகச்சதி. அது ஃபர்ஸ்ட் லைன். சரி படிங்க, மைக்கா. விஹாய காமன் ய சர்வான் புமாம்ச சரதி நிஸ்ருபக நிர்மமோ நிரகாங்கர சாந்திம் அதிகச்சதி. புலனுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களையும் துறந்தவனும் ஆசைகள் இல்லாதவனும் உரிமையாளன் என்னும் எல்லா உணர்வுகளை துறந்திருப்பவனும் அகங்காரம் இல்லாதவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும். அவங்க படித்த ஸ்லோகத்தில் நிர்மமோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நிர்மமோ ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதுதான் பிரச்சனை கொடுக்கும். தமிழ் என்ன படிச்சீங்க? நான் எப்போ ஓனர்ஷிப் வேணும்னு நினைக்கிறேனோ எனக்கு அடி வாங்கிடுவேன். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு, நான் ஓனராக இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனால் கிருஷ்ணர் இங்கே சொல்றார் நிர்மமோங்கிறார்.
மமோனா மமேதி என்னடுது, நிர்மமோனா உன்னோடது இல்லைங்கிறார். நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலே எனக்கு சாந்தி இருக்காது. இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கும். நிர்மமாக வந்தால் தான் சாந்தி வருங்கிறாரு. சாந்தி மதிகச்சதிங்கிறாரு. இப்போ ஒருத்தர் அமைதி வேணும்னாலே ஓனர்ஷிப் வேணாங்கணும். நம்ம எல்லாருக்கும் என்னென்னா என்னோட கண்ட்ரோல் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் சாந்தி கிடைக்காது. இதுதான் மெயின். ஸோ இந்த நிர்மமோங்கிற வார்த்தை பகவத்கீதையில் நிறைய இடத்துல வரும். ஈவன் 2nd chapter and 3rd chapter நிறைய இடத்துல வரும். அது ஹரிநாமா சொல்ல பகவத்கீதை படித்தா தான் ஓனர்ஷிப் வேண்டான்னு சொல்லுவோம். நானே வேண்டான்றுவேன், அப்போ தான் சாந்தி வரும். அப்படின்னா எப்போ நான் வேண்டான்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நல்லா இருப்பேன். வேணும்னா போச்சு. மேபி அப்கோர்ஸ் பக்தி வேணும்னு சொல்லணும். மெட்டீரியல் நான் வேணும்னால அடி வாங்கிடுவேன். ஸோ வேற கொஷன்ஸ் இருக்கா? ओके, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शिल प्रभुपाद की जय, को प्रेमानंद. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் தெரியும், டிசம்பர் 11th வந்து மோக்ஷத ஏகாதசி, பகவத்கீதை பேசின நாள். எப்போ எல்லா வருஷம் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் காலையில் அன்னைக்கு 5 o'clock மங்களாரத்தி, 6 மணிக்கு பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் மிஸ் பண்ண வேணாம். உங்களோட பகவத்கீதை கொண்டு வந்துடுங்க. தமிழில் தான் படிப்பாங்க, டிரான்ஸ்லேஷன். ஒட்டுக்கா படித்தோம்னா ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கூட. ஒரு 2.5 மணி நேரத்தில் என்டையர் பகவத்கீதை படிச்சிடலாம். மார்னிங் பிரசாதம் கொடுப்பாங்க, ஏகாதசி பிரசாதம். வேலைக்கு போகிறவங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ண வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. எல்லாரோட சேர்ந்து படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.